ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு கோல்டு ஷாப்பிங் வீடியோ தான். நான் ரீசெண்டாக மதுரை பீமா ஜுவல்லர்ஸில் கோல்டு அண்ட் சில்வர் ஷாப் பண்ணியிருந்தேன். அதோட ஃபுல் வீலாக், அப்புறம் அங்கே என்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, கரண்ட்டாக என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு, சேதாரம்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்றத என்னோட பில் டீட்டெயில்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை போஸ்ட் பண்ணுறேன். நான் லாஸ்ட் 1 இயராகவே பீமா ஜுவல்லர்ஸில் சீட்டு போட்டுட்ருக்கேன். அங்கே எப்போவுமே கூட்டம் ஒருத்துட்டே தான் இருக்கும். எனக்கு பீமாவில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எப்போ போனாலுமே அங்கே ஒரு 10 to 15 minutes வெயிட் தான் பண்ணணும். நம்மளை அட்டன் பண்ண ஆள் வரவே மாட்டாங்க. யாரையாவது முடிச்சுட்டு அவங்க ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் நம்மளை வருவாங்க. அந்த டைமில் தான் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணலான்னு நான் அங்கே டிசைட் பண்ணிட்டு இருந்தேன். நான் அங்கே 1 இயராக சீட்டு போட்டதில் எனக்கு 8.35 grams சேர்ந்துருந்தது. அதுக்கு என்ன வாங்கலான்னு யோசிக்கும் போது லைட் வெயிட் நெக்லஸ் மாதிரி ஏதாவது வாங்கலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பிகாஸ் அங்கே அந்த மாதிரி கேரளா நெக்லஸ் அண்ட் பெரிய பெரிய நெக்லஸ் எல்லாமே 3 பவுனுக்கு மேலே தான் இருந்துச்சு. 3 பவுன் 5 பவுன்லாம் ரொம்ப அழகான டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே 1.5 பவுனுக்கோ 1.25 பவுனுக்கோ கீழே எதுவுமே கிடையாது. ஸோ நான் லைட் வெயிட் நெக்லஸாக தான் ப்ரிஃபர் பண்ணேன். எங்கேயாவது ஃபங்க்ஷன் யூஸ்க்கு போகிற மாதிரி. நான் வேறு ஏதாவது தோடு வாங்கலாமா, பேங்கிளிங் வாங்கலாமான்னு யோசிக்கும் போது கூட அதெல்லாமே கூட கொஞ்சம் அதிகமான வெயிட்டில் தான் நல்லா இருந்தது. பட் லைட் வெயிட் நெக்லஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதோட கலெக்ஷன்ஸு இது எல்லாமே லைட் வெயிட் நெக்லஸை தான் 4 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் 1/2 பவுன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம லைட் யூஸுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் யூஸ்க்கு போடுற மாதிரி நம்ம இதை ரீயூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஒரு 8 to 10 கிராம்ஸ்குள்ளே தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த லைட் வெயிட் நெக்லஸ் எல்லாமே அந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருந்துச்சு. இதெல்லாம் நல்லா பார்க்க பெருசாக தான் தெரியுது. பட் இதோட கிராம் பார்த்திங்கன்னா 8 கிராம்குள்ளே தான் இருந்துச்சு. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் மாடர்னாகவும் இருந்துச்சு, ட்ரெடிஷ்னலாக வேணும்னா ட்ரெடிஷ்னலாகவும் இருந்துச்சு. நான் கொஞ்சம் சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒன்று ஃபைனல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 3 சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த ஆன்டிக் மாடல் இருக்க மணி, இது ஒரு 14 கிராம் சொன்னாங்க. கீழே இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 12 கிராம் சொன்னாங்க. இந்த இதுவும் 14 கிராம் சொன்னாங்க. இது 3ல் எது வாங்கினா எனக்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. இது 3மே கேஸ்டிங் மாடல் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கேஸ்டிங் மாடல்லாம் யூஸ்வலாகவே சேதாரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நான் ஃபைனலாக இந்த மாடல் தான் சூஸ் பண்ணி, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இவங்க போட்ட சேதாரம் இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா 22% போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் ஒரு சீட்டு போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு 2 கிராம் சேர்ந்துருந்தது. அடிஷ்னலாக 1 கிராமுக்கு 3 கிராமுக்கு தோடு வாங்கலான்னு சொல்லிட்டு தோடு செக்ஷனுக்கு போயிருந்தோம். இந்த தோடு தான் ஃபைனல் பண்ணி வாங்கினோம். அதுக்கப்புறமா சில்வர் செக்ஷனில் ரொம்ப நாளாக நான் கொலுசு வாங்கணும், ரெகுலர் யூஸ் கொலுசு வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆதிரன் பிறக்கும் போதே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போல்லாம் ஒரு 100 ரூபா தான் ஒரு கிராம் இருந்துச்சு. அப்போவே வாங்கியிருக்கலாம் போல். இப்போ மோர் தேன் டபுள் த டைம்ஸ் ஆயிடுச்சு. இந்த கொலுசு எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எதிர்பார்த்தது என்னென்னா ஒரு 5000 to 6000 தான் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் இதோட வெயிட் எல்லாமே 35 கிராம்ஸ்க்கு கீழே இல்லவே இல்லை. 35 to 40 கிராம்ஸ்க்கு மேலே தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே 9000 to 10,000க்கு மேலே தான் வந்திருந்தது. நான் இது பார்க்கும்போதே நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ க்ளோசிங் டைம்னால நான் கொஞ்சம் வேகமாக தான் பார்த்தேன். இதில் பார்த்து ஒன்று சூஸ் பண்ணேன். கொலுசு வெள்ளி பொருளை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட அங்கே செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வெள்ளி ரேட்டு மல்டிப்ளைட் பை எவ்வளோ கிராம்ஸோ அவ்வளோ ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் தான் போடுறாங்க. இதில் நான் ஃபைனலாக ஒரு கொலுசை சூஸ் பண்ணேன். அந்த கொலுசோட வெயிட் பார்த்தீங்கன்னா 40 கிராம்ஸ் இருந்துச்சு. இதுதான் அது. இதுக்கு 10,000 ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாத்துக்கும் பில் பண்ணோம். எங்களுக்கு அட்டன் பண்ண அண்ணாவுமே எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப கிளியராக சொன்னாங்க. ரொம்பவே நல்லா புரிஞ்சுது. பட் எனக்கு பீமாவில் பிடிக்காத விஷயம் என்னென்னா, யூஸ்வலாகவே எல்லா கடையிலுமே 11 to 15% தான் போடுவாங்க. பட் இவங்க 22% போடுறாங்க. தோடுக்கு 20% போட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாஃப்னு சொல்லிட்டு 11 and 10% கம்மி பண்ணுறாங்க. இது ரொம்ப ஜாஸ்தி அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் ஆஃபர் கொடுத்து இவ்வளோ அதிகமாக இருந்திருக்க வேண்டாம் தான் எனக்கு தோணுச்சு. நல்ல வேளை நான் சீட்டு போட்டு அதனால் எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடச்சிது. பட் சீட்டு போட்டுமே அவங்க அடிஷ்னலாக சேதாரம் கேட்டாங்க. அப் டு 15% தான் சேதாரம் கிடையாது, நீங்கள் இதுக்கு அடிஷ்னலாக 1% கொடுக்கணும்னு சொன்னாங்க. பட் 22%, 50% ஆஃப்னா 11 வந்துடுது. அப்போ 15க்குள்ளே தானேன்னு சொல்லிட்டு நான் அதை கொடுக்குறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் அவங்க ஓகேன்னு விட்டுட்டாங்க. நான் இந்த லைட் வெயிட் நெக்லஸ் தான் வாங்கியிருந்தேன். இது 12 கிராம்ஸ்க்குள்ளே தான் வந்திருந்தது. பட் இதுக்கே 1,86,000 வந்துருந்துச்சு. நான் சீட்டு போட்டனால எனக்கு கம்மியாச்சு. அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவோட தோடுமே மொத்தமே 3 கிராம்ஸ் தான் வந்துச்சு. பட் 49,500 வந்துச்சு. அவங்களுமே சீட்டு கட்டினனால அவங்க கம்மியாக தான் பே பண்ணுற மாதிரி வந்துச்சு. அண்ட் கொலுசுக்கு 10,700. இது எல்லாமே எங்களுக்கு கிரெடிட் கார்டு அதனால நாங்கள் கிரெடிட் கார்ட்லேயே போட்டோம். ரிமைனிங் அமௌண்ட்ஸ் பே பண்ண வேண்டியதை. என்னோட பில் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டு, சீட்டு போட்டனால எவ்வளோ லாபம் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவாக அதை அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு மோர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.